Taste the Daily. தமிழகத்திற்கு நல்லாட்சி தேவை என்றால் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சர் நாற்காலியில் அமர வேண்டும் என முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். காணியாலம்பாளையம் ஊராட்சியில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 15 லட்சம் மதிப்பீட்டில் சிசிடிவி கேமராக்கள் தொடக்க விழா உள்ளிட்டவை நடைபெற்றது. இவற்றை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன், உலக புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி சீரழிக்கப்பட்டது தமிழகமே வெட்கி தலைகுனியக்கூடிய சம்பவம் என்றும், இதில் திமுகவிற்கு தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுவதுதான் வெட்கக்கேடான செயல் என்றும் காட்டமாக கூறினார். உலக புகழ் வாய்ந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதனுடைய மாணவி சீர்குலைக்கப்பட்டு தமிழகமே வெட்கி தலைகுனியக்கூடிய இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுவதுதான் வெட்கக்கேடான ஒரு செயல். இதை தமிழகம் வன்மையாக கண்டிக்க வேண்டும், கண்டிக்கும். திமுகவின் தோழமை கட்சிகள் என்ன சொல்வார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை மிக கடுமையான கண்டனங்களை எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தெரிவித்திருக்கிறார். கரூரில் உள்ள அரசு மதுபான கடை ஒன்றில் ஜிபே மூலம் பணம் செலுத்தி மதுபானம் வாங்கிய வாடிக்கையாளருக்கு டாஸ்மாக் பணியாளர் ரசீது தர மறுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் அருகே பாலமால்புரம் அரசு மதுபான கடையில் POS மெஷின் மூலம் வாடிக்கையாளர்களை பணம் செலுத்த விடாமல் தனது சொந்த ஜிபே கணக்கில் பணம் பெற்ற விவகாரம் தொடர்பாக மதுபான கடை மேற்பார்வையாளர் ராஜ்கண்ணா, விற்பனையாளர் மாணிக்க சுந்தரம், சென்னியப்பன் ஆகியோர் தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த புகார் தொடர்பாக நாமக்கல் மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் விசாரணை நடத்திய நிலையில் அதே கடையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட மேற்பார்வையாளர் ராஜ்கண்ணா ஜிபே முறையில் பணம் செலுத்திய வாடிக்கையாளருக்கு ரசீது தர மறுத்த வீடியோ வைரலாகி வருகிறது. விதிமுறைகளை மீறி பவளப்பாறைகள் மீது வெடி வைத்து தகர்த்து மீன்பிடிக்கும் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 23ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் பவளப்பாறைகளுக்கு வெடி வைத்து தகர்த்து மீன்பிடித்ததாக கூறப்படுகிறது. இதை கண்ட புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்குடி மீனவர்கள் கடலோர காவல் குழுமத்தில் புகார் மனு அளித்தனர். இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்காத கடலோர காவல் படையினரை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என புதுக்குடி மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். தொண்டி புதுக்குடி கிராமத்தார்கள் இந்த பவளப்பாறையில் மீன் அதிகமாக சேரும்போது வெடியை வச்சு அடித்து பல லட்ச ரூபா மீனை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. 1 லட்ச ரூபா மீன் கொண்டு வாங்கினா 2-3 லட்ச ரூபா மீன் மிதக்குது, செத்து மிதந்து போகுது. இதை நாங்கள் பல வருஷமாக பிடிக்க வேண்டிய மீனை ஒரே நாளையில் அழிக்கிறாங்க. வேலூர் மாவட்டம் நாகல் ஊராட்சி மன்ற துணைத் தலைவருக்கு காசோலையில் கையெழுத்திடும் அதிகாரம் வழங்க மன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். நாகல் ஊராட்சி மன்ற தலைவரான திமுகவை சேர்ந்த பாலா சேட்டு என்பவர் பாஜக பிரமுகர் விட்டல்குமார் கொலை வழக்கில் சிறையில் உள்ளார். இதையடுத்து ஊராட்சி மன்ற துணைத் தலைவருக்கு காசோலையில் கையெழுத்திடும் அதிகாரம் வழங்குவது குறித்து அவசர கூட்டம் நடைபெற்றது. இதில் எதிர்ப்பு தெரிவித்த ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் தாங்கள் ஒருமனதாக ஒருவரை தேர்ந்தெடுக்கும் வரை அதிகாரிகளே காசோலை அதிகாரத்தை வைத்துக் கொள்ளுமாறு மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.